நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோவை மாவட்டத்திலும் பேரழிவை காண்கிறேன். உற்சாம கையை தட்டலாம். திருச்சி மாநகரம் கதிகலங்கி போகும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். உற்சாம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், அற்புதங்களை செய்கிறவர். இதோ என்னை நம்பி, இதோ என்னை நம்பி என்னை தேடி வந்திருக்கிற யாவரும் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். வாதையின் நடமாட்டங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. பூமியின் அந்தகாரங்கள் எல்லாம் வெந்து உருகுமென்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். புதுவகை கொரோனா இதோ கண்டிராதபடிக்கு இதோ கொன்று போட புறப்பட்டு விட்டது. இது கர்த்தரின் ஒரு விரல். கையை தட்டலாம். அழிவும் பிணங்களும் ஒருமித்து காண்கிறேன். கையை தட்டலாம். வாலிபர்கள் செத்து மடிவதை விட குழந்தைகள் அதிகமாய் செத்து மடிகிற ஒரு மகாபரிய துக்கத்தை காண்கிறேன். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், இது நிறைவேறத்தக்கதான தீர்க்க தரிசனம். ஜபத்தால் குறைந்து போவதும் இல்லை, ஜபத்தால் நிறுத்தப்படுவதும் இல்லை. அல்லேலூயா. தாய் தகப்பனுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நான் பிள்ளைகளை அழிக்கிற தேவன் என்று காண்பீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. விவசாய நிலங்கள் பாலிடமாக மாறும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் பாலைவனம் என்று அழைக்கப்படுகிற துஷ்டர்களுடைய துன்மார்களுடைய தேசங்களில் இனி நீரூற்றுகள் புறப்பட பண்ணினேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஒரு லகாய் ரோயை நான் ஆகாருக்காக எழுப்பினேன். இனி அநேக நீரூற்றுகளை நம்ப முடியாத அளவிற்கு பாலைவன நாடுகளிலே நான் ஏற்படுத்தினேன். இதுவும் ஒரு வகையான அதிசயம் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். உற்சாகமாக கையை தட்டலாம். ஆறுகள் வற்றி போகும், ஜலப்பிரளயங்கள் உண்டாயிருந்தாலும், ஜலத்தால் அழிவுகள் உண்டானாலும், தண்ணீர் இல்லாமல் தேசம் அழிந்து நிர்மூலமாகி எரேமியா 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி சகல ஆசீர்வாதங்களும் முடக்கப்பட்டிருக்கும். ஆமேன் சொல்லி கையை தட்டுங்க. மணவாளனின் சப்தத்தையும் மணவாட்டியின் சப்தத்தையும் மகிழ்ச்சியின் சப்தத்தையும் சந்தோஷத்தினுடைய சப்தத்தையும் எக்காலத்தின் சப்தத்தையும் இயந்திரத்தின் சப்தத்தையும் வெளிச்சத்தின் சப்தத்தையும் கிருபையின் சப்தத்தையும் நான் எடுத்து போட்டேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, சுரூபம் ஒன்றும் இல்லையே. கையை தட்டலாம். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, சுரூபம் ஒன்றும் இல்லையே. ஒளிந்து போகும்
என் பக்கம் நீ திரும்பாவிட்டால் சகல பேரழிவுகளையும் உன் பக்கமாய் இதோ திருப்புகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு ஒப்பான யாவற்றிற்கும் சுரூபமானாலும் தொழுது கொள்ளக்கூடாது என்று சொல்லியும் நீ கேளாமல் போனாய். ஆகவே இனி நீ கூப்பிட்டும் நான் இனி கேளாமல் போவேன். உனக்கு நான் என் முகத்தை மறைத்து என் முதுகை உனக்கு இனி நான் காண்பிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். நடந்தே தீரும். அல்லேலூயா. விக்கிரங்களுக்கு எப்படி அழிவோ அப்படியே உனக்கும் உண்டாயிருக்க கடவது என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். இந்த நேரத்தையும் இந்த நாளிகையும் குறித்து வைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய செயலை காண்பீர்கள். உற்சாகமாக கையை தட்டி, உற்சாகமாக கையை தட்டி. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. தாகமுள்ளோரே வாரும் என்றார். தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டார். தாகமுள்ளோரே வாரும் என்றார். தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டார். தண்ணீர் கேட்டார். தண்ணீர் கேட்டார். அவள் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால் காடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால் காடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். நம்பிக்கை இழந்தாள். நாதன் இயேசுவை கண்டாள். நம்பிக்கை இழந்தாள். நாதன் இயேசுவை கண்டாள். நாடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, ஹல்லேலூயா. 4 நாளாயிற்று நாருமென்றார். நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பன் என்றார். நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பன் என்றார். காவலைப்பட்டார். இயேசு கண்ணில் விட்டார். காவலைப்பட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவன் உயிர்த்து வர செய்தார். மரித்தவன் உயிர்த்து வர செய்தார்.
வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. நாடு நகரங்கள் சுற்றியலைந்தார் நானே வழி நானே சத்தியம் என்று உரைத்தார். நானே வழி நானே சத்தியம் என்று உரைத்தார். காளை படைந்தார் அத்தி மரத்தை கண்டார். காளை படைந்தார் அத்தி மரத்தை கண்டார். கனியற்றிருப்பதை கண்டு சபித்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு ஹல்லேலூயா. தேசத்தில் மகாபிரிய பஞ்சம் 7 ஆண்டுகள் நிலைத்திருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஒரு காலம் கூடி போவதுமில்லை குறைந்து போவதுமில்லை, பஞ்சம் நிலையாய் நிற்கும் என்று வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர் பூர்வ காலத்தில் உரைத்ததற்கொப்பாய் உரைத்து நிறைவேற்றுகிறார். அவருக்கே ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் வெந்து உருகுவது போல் இதோ வான மண்டலம் வெந்து உருகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த பூமி ஒளிந்து போகும், புதிய வானமும் புதிய பூமியும் உருவாகும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஒரு சாமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மற்றும் ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் உரைக்கிறார். ரெட் லைட் என்று அழைக்கப்படுகிற ஒரு மகாபரிய பட்டணத்தை கர்த்தர் கை விட்டார். ஹல்லேலூயா. கையை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உற்சாமா கையை தட்டி சிங்கைக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கைக்கேபியோ அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். தமிழ்நாட்டில் 3 பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அதாவது 3 மாவட்டங்கள் ஆசீர்வதிக்கப்படும், மற்றவைகள் யாவும் அதம் பண்ணப்படும். நம்ப முடியாத சரித்திரத்தை புரட்டுகிற தீர்க்க தரிசனம் இதோ இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகிறது. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கர்த்தரின் எக்கால சத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாரும் வையா போதகரே வந்த மேடா தங்கீரம்
சேரும் ஐயா. சிறியவரா எங்களிடம் இந்த சிறியவரா எங்களிடம் ஒளி மங்கி இருளாச்சே உத்தமரே